இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 39th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. 8வது இன்னிங்ஸில் பால் போடுறதுக்காக கவாகாமியை எடுத்துட்டு டன்பாவை உள்ள இறக்கிந்திருப்பாங்க. ரைட்டு டீமோட ஏஸை இறக்கி விடுறாங்களான்னு சொல்லி ஆப்பரன்ஸோட ஏஸான சனடாவுமே கொஞ்சம் அதை எக்ஸைட்டடாக தான் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பான். இந்த ஒரு ட்விஸ்ட்டை எத்தனை பேர் அங்கே கேமில் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரியல. இருப்பினும் மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஆப்பரன்ஸோட கோச் இருக்கிறார்ல, அவரு பயங்கர ஜாலியாக இருப்பார். ஆனால் வந்தோடனே அவசரப்பட்டு டன்பா கவாகாமி கிட்ட இருந்து பாலை வாங்காமல் ரேதர் இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு மேட்சை அலைவாக வச்சிருந்துருக்கீல்ல, கண்டிப்பாக அதை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், மேட்சை முடிச்சு கொடுக்குறங்கிற மாதிரி அவனை பாராட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பாலை வாங்கியிருந்திருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ டன்பாவை திருப்பியும் இங்கே ஒரு மேட்சுக்கு இறக்கி விட்டுருந்துருக்காங்களா. இவங்க தான் ஓஜி டீம் ஆச்சு. ஸோ அதனால டன்பா வந்தோடனே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் ஆல்ரெடி டன்பா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு எந்த மாதிரிலாம் பால் போடலான்னு கசியா சில பிளான்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மியாயூச்சி இருக்கிறான்ல, அவன் தான் டக் அவுட்ஸில் இருக்கும்போது சொல்லியிருந்திருப்பான். சில மாதங்களாகவே டன்பா இந்த மியாயூச்சி கூட தான் பால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அதனால இந்த மாதிரி டன்பாவோட ஃபாஸ்ட் பால்ஸ்ல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஆப்போனண்டோட கோச்சுமே சனடா கிட்ட ஓகே ஃபைன், அந்த டன்பாவை ரொம்ப நாள் கழிச்சு உள்ள இறக்கியிருந்திருக்காங்க. ஒரு பிக்சர் மேட்சோட கடைசியில் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இறக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ரைக் அவுட்டுக்கு தான் போவோம். அதனால பார்த்து சும்மா பாலை தட்டி விட்டுட்டு ரன் ஓடுற வழியை பாருன்னு சொல்லி தான் இறக்கியிருந்திருப்பாங்க சனடாவை. இஷிராய் டீமை சேர்ந்தவங்களுமே ரொம்ப ஆர்வமாக இப்போதான் மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா அந்த மனாக்கா பையன் டன்பா தோத்ராதரா அப்படின்னு டன்பா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்திருப்பானா. ஆப்போனன்ஸோட ரன்னரும் அங்கே ஓடுறதுக்காக எல்லாரும் தயாராக இருப்பாங்க. டன்பாவும் அதை நோட் பண்ணுறான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தன்னைத்தானே அவன் காம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ பொறுமையாக இருந்து சரியான ஒரு பால் போட்டாலே போதுமானது. இப்போ வந்து பேட் பிடிக்கிற இந்த ஒரு நபர் இவனை விடவுமே பேட்டிங்கில் திறமசாலியாக இருக்கிற வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் கூடயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல எதுவும் ஆக போகிறது இல்லைன்னு இழுத்து வச்சு அப்படியே ஒரு ஃபாஸ்ட் பால் போடக்குள்ள சனடாவும் அந்த பால் அடிச்சிடறான். பட் அந்த பால் பேட்டோட டாப்ல பட அது அப்படியே பின்னாடி போய் ஃபவுல் ஆயிரும். ஆப்போனண்டோட கோச் சொன்ன மாதிரியே டன்பா ஸ்ட்ரைக்ல தான் போட்டிருந்திருக்கான். அதை என்னதான் சனடா அடிக்க செஞ்சிருந்தாலும் சனடா எதிர்பார்த்ததோடமே டன்பாவோட பாலுங்கிறது ரொம்ப வேகமா இருந்திருக்கும். சரி அடுத்த ஒரு பாலையாவது பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து வரப்போற பாலையுமே அவன் அடிக்கிறான். பட் அதுவுமே ஃபவுல் ஏரியால தான் போய் விழுகுது. இப்போ டன்பா போட்ட 2 பாலுமே பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பால் தான். ஆனா கேச்சரான கசியா எங்க கை வைக்கிறானோ அந்த இடத்துல டன்பா போடல. ரேதர் அவன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைக்ல தான் போட்டுட்டு இருப்பானா. ஸோ இப்போதைக்கு 2 ஃபாஸ்ட் பால் போட்டாச்சு, அடுத்ததுமே ஒரு ஃபாஸ்ட் பால் வருங்கிற மாதிரி தான் அந்த சனடா எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஒரு பிரேக்கிங் பால் போடுறது பெட்டரா இருக்குங்கிற மாதிரி கசியா சிக்னல் காட்டுவானா. அந்த சிக்னல் எல்லாம் சனடா பார்க்கல. இருந்தாலும் சனடாவோட உள்ளுணர்வும் 2 ஃபாஸ்ட் பால நான் சொதப்பின காரணத்தால அடுத்தது நீ ஒரு பிரேக்கிங் பால் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கமான் போடுடா, அதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. ஆப்போனண்டோட கோச்சுமே சனடா ஓவராலா யோசிச்சுக்கிட்டு இருக்காத, ஃபீல் பண்ணு, பால் வரத கேம் விளையாடுறத ஃபீல் மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் டன்பாவும் அந்த ஒரு கர்வ் பால் தான் போடுறான், அந்த ஒரு பிரேக்கிங் பால் தான் போடுறான். பட் அதை ப்ரிசைஸா அவனால லேண்ட் பண்ண வைக்க முடியல. ரேதர் அது கொஞ்சம் ட்ராஜெக்டரி மிஸ் ஆகி வெளியில போகிற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் மிஸ் அது வெளியில போயிருந்திருக்கும். ஆனா அவ்வளவு வேகமா வந்த பாலை வேற வழி இல்லாம கசியா அவனோட கிளவ் போடாத ரைட் ஹேண்டை வச்சு தடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஒரு பாலை மட்டும் கசியா அவனோட ரைட் ஹேண்ட்ல தடுக்கல அப்படின்னா அந்த தேர்ட் பேஸ்ல ரன்னர்ஸ்ல இருந்தானுங்களா, ஸோ அவனுக்கு ஈஸியாவே ஹோம் பேஸுக்கு வந்துட்டு ரன் எடுத்துருப்பானுங்க. எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் இல்லாம வெறும் கையில பாலை தடுத்துருக்கானா. அந்த பையனுக்கு பயமே கிடையாதுன்னு இருக்கிற எல்லாருமே யோசிக்கிறாங்க. என்ன டன்பாவோட பெஸ்ட்டே அவனோட பிரேக்கிங் பால் தானே, அதையே எப்படி சொதப்புறான் அப்படின்னா டன்பா இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகலையா, அவனோட ஃபுல் ஃபார்ம்ல வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருக்கும். அதுக்கு கோச் அந்த விஷயம் உங்களை விடவுமே டன்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாரு. எது அந்த பிரேக்கிங் பால் அவனோட பெஸ்டான பால் அதுவா, இல்ல அது கிடையாது. ரேதர் அவன் தன்னோட பெஸ்ட் ஃபார்ம்ல இல்ல, தான் வந்து தன்னோட 100% இல்லங்கிற விஷயம் டன்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த ஒரு காரணத்தால தான் நான் அவனை தைரியமா இறக்கி விட்டேங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னா ஆப்வியஸா டன்பா தன்னோட ஃபுல் ஃபார்ம்ல இல்லைன்னு உனக்கு தெரியும். பிளஸ் அவன் ஒரு சீனியர் வேற, அந்த இடத்துல சுத்தமா பதறவே இல்லை. என் கூட என்னோட டீம்மேட்ஸ் இருக்கிறானுங்க, அவனுங்க பாத்துக்குவானுங்க, இப்போ நான் பால் போடுறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லி செம்ம காமா இருப்பான். இப்போ வரைக்கும் 3 பால் போட்டிருந்திருக்கானா. நம்ம டன்பா போட்ட முதல் 2 பால் சனடா ஃபவுல் தான் அடிச்சிருந்திருக்கான், வெளியில தான் அடிச்சிருந்திருக்கான். விச் மீன்ஸ் அந்த 2 ஃபவுலுமே வந்து ஒரு ஸ்ட்ரைக்குங்கிற கணக்குல தான் வரும். ஸோ 2 ஸ்ட்ரைக் இருக்குங்கிற மாதிரி. அப்போ அடுத்த பாலையுமே சனடா ஃபவுல் அடிச்சுட்டான் அப்படின்னா அப்போ சனடா அவுட்டான்னு கேட்டா இல்ல, அப்படி கிடையாது. ஒரு பேட்டர் 0 இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க போது தான் அவன் அடிக்கிற அந்த ஃபவுல் பாலுங்கிறது அடுத்த பால் ஸ்ட்ரைக்குங்கிற கணக்கு வரும். அதுவே அந்த பேட்டர் ஏற்கனவே 2 ஸ்ட்ரைக் வச்சிருந்திருக்கான் அப்படின்னா அவன் எத்தனை தடவை ஃபவுல் பால் அடிச்சாலுமே அது ஸ்ட்ரைக்குங்கிற கணக்குல வராது. அந்த வகையில சனடாவை அவுட் பண்றதுக்கு டன்பாக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக், ஒரே ஒரு நல்ல ஒரு பால். அதை கிளியர் அண்ட் கட்டா தெரிஞ்ச ஒரு காரணத்தாலேயே டன்பா அந்த இடத்துல வேகமா ஒரு பாலை போடுறான். அந்த பால் நேரா சனடாவோட தலைக்கே வருது. எங்கேயாவது தலையில் அடிச்சிட போதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சனடா பேட்டிங்ல இருந்து நகர்ந்துருவானா. ஆனால் தலைக்கிட்ட வந்த பால் கர்வ் ஆகி நேராக கசியோட கையிலே போய் உட்கார. தேர்டு ஸ்ட்ரைக், பேட்டர் ஸ்ட்ரைக் அவுட்டு. டன்பாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு டீமில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. இருப்பினும் சட்டோரோ மட்டும் இந்த மாதிரி என்ன பால் போடுறதுக்காக இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு இன்னுமாடா இறக்கி விடாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி கான்ல இருப்பானா. அதுவே கிறிஸ் யோசிப்பாரு, உண்மையாக சொல்ல போனால் டன்பா போட்ட பால்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு பால். ஆனால் அதுக்குன்னு டன்பா ஒரு 100% பர்ஃபெக்டான ஒரு பிக்சராக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் உனக்கு கிரெடிட் கொடுத்துட முடியாது. ரேதர் அவன் தன்னோட 100% இல்லை அப்படிங்கிற விஷயம் அவனுக்கும் தெரியும். ஆனால் அவனை பாராட்ட வேண்டிய விஷயம், அவன் சொதப்பினாலும் மென்டலி பிரேக் ஆகாம பயங்கர காமன் கூலா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அடுத்த பால்ல இப்படி ஸ்ட்ரைக் அவுட் எடுத்தான்ல. ஸோ அதுதான் டன்பா, அதுதான் சீனியர். இப்போதைக்கு மேட்ச்ல 8வது இன்னிங்ஸ் போயிட்டு இருக்குதுல 5-6ன்னு சொல்லி ஹீரோஸ் தான் லீடிங்ல இருக்கிறாங்க. ஸோ லீடிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி அடுத்தது 8வது இன்னிங்ஸுக்கும் ஹீரோஸ் தான் பேட்டிங் பிடிக்கிறதுக்காக வராங்களா. கேட்கவே தேவையில்லை, பவுலிங்ல மட்டும் கிடையாது பேட்டிங்லயுமே ஹீரோஸோட டீம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ஒரு ரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆப்போனன்ட்ஸ்ல இருந்து என்னதான் சனடா பால் போட்டுக்கிட்டு இருந்தாலுமே சனடா செம்மையா டயர்டாக ஆரம்பிக்கிறான். அதனாலேயே சனடாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் இருந்ததோடமே ரொம்பவுமே கம்மியா இருக்கு. அடுத்த ஒரு பேட்ஸ்மேனாக சட்டோரோவை இறக்கி விட்டு இருந்திருப்பாங்களா. என்னதான் அங்க சனடா டயர்ட் ஆகிட்டு ரன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே ஸ்டில் சனடாவோட டீம்மேட்ஸ் அவனுக்கு பயங்கரமா சீரப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கமான் மாமே, உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது, நீ தான் டீமை ஜெயிக்க வைக்க போறங்கிற அளவுக்கு சீரப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்க வேற விவஸ்தை கட்டவனுங்க அப்படின்னு சனடாவுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே ஸ்டில் ஃபைன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனுங்களுக்காவது கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறான். இவ்வளோ பில்டப் கொடுத்தது வீணா போயிருமான்னு பார்த்தா இல்லை, என்னதான் ஸ்ட்ரைக் அவுட் எடுக்க முடியல அப்படின்னாலுமே சட்டோரோவை அந்த இடத்துல ரன் அவுட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு 2 ரன்னோட 8வது இன்னிங்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. விச் மீன்ஸ் நம்ம ஹீரோஸ் 8 பாயிண்ட் அப்படின்னும் ஆப்போனன்ட்ஸ் 5 பாயிண்ட்லேயே இருக்கிறாங்க. 9வது இன்னிங்ஸுக்கு சட்டோரோவை பால் போடுறதுக்காக இறக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் கோச்சுக்கு இருந்திருக்கும். ஆனால் வேண்டாம், சட்டோரோ கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி தெரியுது. ஏன்னா முதல் 2 இன்னிங்ஸுக்கு பால் போட்டுக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் ஃபீல்டிங் தானே பண்ணிட்டே இருக்கிறான். ஸோ தேவையில்லாம அவன் அலைய வைக்க வேணான்னு டன்பா நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனாலே அவன்கிட்டயே பால் கொடுத்து கமான், நம்மளை விட ஆப்போனன்ட்ஸ் 3 ரன் பின்தங்கி இருந்திருக்காங்க, அவங்கள 1 ரன் கூட எடுக்க விடாம நீ காலி பண்ணணுங்கிற மாதிரி தான் டன்பாவை இறக்கி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஆப்போனண்டோட கோச் என்னதான் நம்ம 3 ரன் கம்மியா இருந்தாலுமே அதை அவர் எந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவாருன்னா, கடைசி இன்னிங்ஸ்ல 3 ரன் கம்மியா இருந்த ஒரு டீம் ஒரு கம்பேக் கொடுத்தா அது எப்படி இருக்கும், ஆடியன்ஸ்ல இருக்கிற எல்லாரும் சும்மா சில்லறைய தெறிக்க விடுவாங்க. அதனால இதை விடவுமே கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேமுங்கிறது என்னைக்குமே அமையாது. கமான் பாய்ஸ், ஏதாவது பண்ணி ஸ்கோர் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா ரைச்சியை பேட் பிடிக்கிறதுக்கு மேலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.